என்ன கடுப்பு தெரியுமாங்க, பாரு கமருதீனோட ஹேட்டர்ஸுக்கு இவ்வளோ ஒரு இது கிடைக்குது. இவங்களுக்கு ஸ்பேஸு போனால் அதுலேயும் ஒரு 50,000 பேர் வர்றாங்க. நம்மளுக்கெல்லாம் எவனுமே வரமாட்றாங்க. அரோராலேருந்து சபரிலேருந்து சாண்ட்ராலேருந்து பிடிவாயெல்லாம் ஆளே காணும், ஓடி போய் ஒளிஞ்சிருச்சு. ஸோ எல்லாமே ஃபாரூக் கமருதீன் இவங்களுக்கு என்னென்னா, ஒரு ரெட் கார்டு கொடுத்த ஒரு ஆளுக்கு இவ்வளோ ஒரு மவுஸு இருக்கே 2 பேருக்கும். அதுதான் அவங்களால தாங்க முடியல. அதான் கதறிக்கிட்டே இருக்காங்க, கதறுன்னு கதறிக்கிட்டு இருக்காங்க. பார்த்தீங்களா இன்றைக்கி ஸ்ரீ முத்துக்குமரன் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜில் போய் வேறு லெவல்லங்க ஃபேன்ஸு ஃபுல்லாக லேடிஸ் எல்லாம் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸு ஃபுல்லாக கமருவை கொண்டாடி தீர்த்துட்டாங்க. டான்ஸ்லாம் போட சொல்லி ரெக்வஸ்ட் பண்ணுறாங்க. ஃபுல்லாக போய் மக்கள் மத்தியிலங்கிற ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில் ஃபுல்லாக டான்ஸ் வரிச்சு அப்படியே ஆடிக்கிட்டே போகிறான் அந்த வாக்வேயில். பயங்கரமான ஒரு ஒரு ஃபேன்ஸ் இருக்குங்க அது கமருவுக்கும் பாருவுக்கும், சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. அதுவும் இன்டர்வியூவில் சம்பவம் பண்ணிட்டாங்க பார்த்தீங்களா. அது வேலண்டைன்ஸ் டேலாம் சொல்லி அப்புறம் பாட்டு இஞ்சி ஈடு பழகி மஞ்ச சேவ பழகின்னு பாட்டெல்லாம் பாடி கடைசியில் லவ் வின்ஸ்லாம் சொல்லி கட்டி பிடிச்சி அப்படியே ஒரு மாதிரி வேட்டர்ஸ்லாம் கதறுன்னு கதறாங்க. உங்களுக்கு தெரியுமா, நீங்கள் ஒரு பிகை நியூட்ஸ்னால் ரொம்ப ஓவராக இது பண்ணுவாங்க. அப்புறம் இந்த பக்கம் கலாட்டா அந்த மாதிரிலாம் ஆட்கள் இருக்காங்கல்ல. ஸோ இவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு மாதிரி வியூஸ் வரும் இவங்களுக்குலாம். ஏன்னா நிறைய பேர் ஒரு அசோசியேட் பண்ணுறதுனால வரும். ஆனால் பாருவோட சேனலில் இவங்க போட்ட வீடியோ இன்டர்வியூக்கெலாம் கிட்டத்தட்ட 391Kங்க, கிட்டத்தட்ட 4 லட்சம் வியூஸுங்க. ஃபேன் பேஸ் இல்லாமல் எப்படி வரும் சொல்லுங்கள்? எல்லாம் முட்டா பசங்களா போய் பார்க்குறது? அது மட்டும் கிடையாது, ஹேட்டர்ஸ் பார்த்துட்டு கதறுவாங்கல்ல, அந்த குரூப்பு ஒரு 50,000 பேர் வருவாங்க. ஹேட்டர்ஸ் பார்த்துட்டு கதறுவாங்க, அது தனி கேஸு. ஆனால் 4 லட்சம் பேருங்க ஒரு இண்டிவிஜுவல் சேனல். பாரு மேலே இவ்வளோ ஹேட் இருக்குது, நீலாம் ஒரு ஆளே கிடையாது, அது இதுன்னு என்னென்னமோ சொல்கிறாங்கல்ல. எப்படி இவ்வளோ வியூஸ் வந்துச்சு? ரியாலிட்டியிலே இல்லை. இவங்க இந்த ஹேட்டர்ஸ் குரூப் இருக்காங்க பார்த்தீங்க, பீடிவாயி. அதாவது வின்னருக்கு இல்லாத ஒரு மவுஸு எப்பட்றா இந்த ரெட் கார்டு வாங்கின 2 பேருக்கும் இருக்குன்னு டெய்லி தூங்க மாட்றாங்க. நைட்டு மண்டையை போட்டு இங்கன்னு பிச்சுக்கிட்டு கமெண்ட் போடுவாங்க. அதுவும் இப்போல்லாம் அவங்களுக்கே ஒரு மாதிரி போர் அடிச்சிருச்சு. அதுவும் ஸ்பேஸ் எல்லாம் பார்த்துட்டு போங்கடான்னு போயிட்டாங்க. அப்புறம் ஒரு விஷயம் நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்களா, என்னென்னா இவங்களுக்கு ரெட் கார்டு கொடுத்துருக்காங்க யார், பாருக்கும் கமருதீனுக்கும். ஸோ அது மக்கள் மத்தியில் பெரிய அளவில் கொண்டாடப்பட்டுச்சு அப்படிங்கிற மாதிரி ஹேட்டர்ஸ் பரப்புனாங்க. அந்த ஸ்னூப்பி நிறைய பேர், இந்த ஜோ மைக்கேல் பரதேசி பையெல்லாம் நிறையா பண்ணாங்க. ஆனால் நீங்கள் ஒன்று கவனிச்சிங்களா, பீடிவாயி, இந்த வினோத்து, ஸோ இவங்களுக்கெல்லாம் இன்னும் ஃபேன்ஸ் அதிகம். ஆனால் இவங்களுக்குமே ஹேட் இருக்குது, பாரு கமருதீனுக்குமே இருக்குது. ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா டைட்டில் வின்னர் ஆகணும்னு இருந்த வினோத்துக்கெல்லாம் இல்லாத அளவுக்கு ஃபேன்ஸு அதிகமாக இருக்கிறது பாரு கமருதீனுக்கு தான் இருக்குது. ஹேட்டும் இருக்குது, ஆனால் ஏன் ஃபேன்ஸ் அதிகமாக இருக்குது? ஒரு டைட்டில் வின்னருக்கு இருக்கிற ஃபேன்ஸை விட அதிகமாக பாரு கமருதீனுக்கு இருக்குது. டைட்டில் வின்னர் ஆயிரம்னு நினச்சிக்கிட்டு இருந்த வினோத்து இருக்க ஃபேன்ஸை விட அதிகமாக இருக்குது. ஆனால் எல்லாருக்குமே ஹேட் இருக்குது. பீடிவாய்க்கும் ஹேட் இருக்குது, வினோத்துக்கும் ஹேட் இருக்குது. என்ன பார்க்குறாங்கன்னா எல்லாமே என்னென்னா கேம் ஆடினாங்க. இவங்க என்னென்னா அதை ஒரு கேமாக பார்த்து கேம் ஆடினாங்க, உண்மையிலே லவ் பண்ணாங்க. உண்மையான ஃபீலிங்ஸு நீ ஒரு இடத்துல நடிக்க முடியாது. இப்போ நம்ம ஏரியாவிலே இருப்பாங்க, நம்ம கூடவே இருப்பாங்க. சில பேர் என்னென்னா நடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. சில பேர் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், அவன்கிட்ட போய் ட்ரிகர் பண்ணினா அவன் ட்ரிகர் ஆகி கத்துவான், திட்டுவான், கெட்டவாதியோடு திட்டுவான், சண்டையெல்லாம் வரும். ஏன்னா அவனால் நடிக்க முடியாது. சில பேர் அப்படியே சைலண்ட்டாக போவாங்க. உண்மையிலே சைலண்ட்டாக போகிறவங்களாம் இருக்கான். அவனுக்கு சண்டை போட தெரியாது, சண்டை போடவும் மாட்டான், சரி எதுக்கு பிரச்சனைன்னு போயிடுவாங்க. ஆனால் சில பேர் என்னென்னா அப்படியே நடிச்சுப்பாங்க, ஒரு மாதிரி அரசியல் பண்ணுவாங்க பாருங்கள். அந்த மாதிரி தான் அந்த கனி கும்பல், சபரிலாம் ஒரு நிமிஷம்லாம் அதெல்லாம் அரசியல் பண்ணுறதா நினச்சிக்கிட்டு நம்ம ஒரு ஹீரோ மாதிரி வெளியில் தெரியும்னு நினச்சிக்கிட்டு தான் பண்ணது அவன். ஆனால் கடைசியில் அது பேக் ஃபேர் ஆகி உட்காந்து சேர் போட்டு அழுதான். உண்மையிலே அங்கே அரசியல் நல்லா பண்ணிச்சுன்னா யாருன்னு தெரியுமா? அது அரோகரா தான்.
பீடி வாய் கூட சும்மா அதுக்கு ஒரு தத்தி, அது ஒன்றும் தெரியாது. அது சும்மா வந்து சொன்னீங்களா பண்ணீங்களா, நான் அந்த மாதிரி இல்லை, நான் டெக்கோரம் டிக்னிட்டி என்ன அப்படி பேசுகிறீங்க பண்ணுறீங்க அப்படின்பா. ஆனால் அரோரான பற்றி பார்த்தீங்களா, நல்ல மாதிரியே எல்லார்ட்டையும் நல்ல பேர் வாங்குற மாதிரி இப்படி வாங்கிட்டு இருப்பா. ஆனால் அவளோட வக்கரம் எங்கே தெரியும்னா, வக்கரம் விக்ரம்லாம் சும்மா அவனை பாருங்க மறந்துட்டீங்க பார்த்தீங்களா, அவளை தான் வக்கரம் விக்ரம் மறந்துட்டீங்க பார்த்தீங்களா. ஆனால் இந்த அரோரா அப்படி தெரியுமா, அப்படியே பலூன் வேறு, பலூனை காட்டி பல யங்ஸ்டர்ஸை மயக்கிறது வேறு, ஆனால் உள்ள கண்டஸ்டன்ஸை மேனிப்புலேட் பண்ணுறது நல்லவங்க மாதிரி. எல்லாருமே என்ன சொல்கிறாங்க தெரியுமா, அரோரா நல்ல பொண்ணு, தங்கமான பொண்ணு. அது வந்து நம்ம பார்த்தவங்களுக்கு தானே தெரியும். எல்லார்ட்டையும் போய் நல்லா பேசி சிரித்து பேசி நல்லவங்க மாதிரி நடித்தாதான் நல்லவளா இல்லாமல் நல்லவளாக நடிக்கிறது இல்லைங்க, நல்லவளாகவே மாறிடுறது ஒரு சீசனலாக. இப்போ ஒரு 3 மாதத்துக்கு நீ நல்லவனாக மாறுறதுன்னா எப்படி இருப்ப, நல்லவனாகவே வாழணும். ஸோ அந்த மாதிரி தான் அந்த வீட்டுக்குள்ளே வாழ்ந்துருக்கு அரோரா. அது தெரியாமல் இவங்களாம் அந்த பிரவீன்ராஜ் இந்த பலூன் ஆசைப்படுறவங்க எல்லாம் வசதியாக சொல்கிறாங்க, வக்கரம் விக்ரம் எல்லாம் அரோரா மாதிரிலாம் ஆளே இல்லைங்கிறாங்க. ஏன்னா பாரு கமருதீன் லவ் செட் ஆகிடுச்சுல, அந்த வைத்தறிச்சல் தான், வேற என்ன. எங்கே போனாலுமே வந்து பாரு கமருதீனுக்கு இருக்கிற நேம் வந்து கொஞ்சம் கூட மற்ற எந்த கண்டஸ்டன்ஸும் கிடையாதுங்க. இதுதான் ஹார்ட்கோர் ரியாலிட்டி. இதை ஏற்றுக்க முடியாதவன் தான் முட்டிக்கிட்டு சாவுறாங்க, கமெண்ட் போட்டுக்கிட்டு அழுதுகிட்டு. ஏற்றுக்கவே முடியல அவங்களால. எப்படி 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 எப்படின்னு கதறாங்க. அது அப்படி தான்டா சொன்னால் பார்த்தீங்களா கமரு, படம் ரிலீஸ் ஆனவொன்னு தெரியும்னு. படம் ரிலீஸ் ஆனவொன்னு தெரியும் எந்த மாதிரியான சம்பவம்னு. வெயிட் பண்ணி பார்ப்போம் மக்களே. ஏன்னா இவங்க வந்து இவங்களை நம்ம ஓயாமல் போய் உட்காந்துக்கிட்டு கமெண்டில் வந்து எதுவும் சொல்லிகிட்டு இருக்க தேவையில்ல. காலப்போக்கில் புரிஞ்சவனை திருத்திட முடியும், புரியாதவனை எப்படி திருத்த முடியும்? தற்கூறிகள் தான் அப்படி. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.